ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு துவையல் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 50 கிராம் அப்படின்றது ஒரு 1/4 கப் கணக்கு. இது கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்குங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய், நாங்கள் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 7 பூண்டு பல். அப்புறம் புளி ஒரு கொட்டை, ஒரே ஒரு கொட்டை இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும் அந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு இனுக்கு, உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தேங்காய் ஒரு பத்தை தேங்காய்ன்னு சொல்லுவோம்ல, சும்மா அப்படி ஒரு கீரைனா ஒரு இது வரும்ல, அது ஒரே ஒரு பத்தை தேங்காய் போதும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்சியை அப்படியே ட்ரையாக இந்த மாதிரி ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, இது துவையினால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு துவையல் தெரியும்ல எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்ன்ட்டு. இந்த ஸ்டேஜில் வரும்போது இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் கஞ்சிலாம் செய்வோம், அதுக்கு நல்லா ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாட்டு கூட்டுக்கு கூட இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.